இருமுகன்ற படம் வந்துச்சுன்னா ஆனந்த் சங்கரோட இயக்கத்தில் மீண்டும் சியான் விக்ரம் வந்து அந்த டைரக்டரோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அது எப்படி அவ்வளோ காட்டு தீயா பரவுச்சுன்னு தெரியல. அவர் இப்போ தான் வந்து அங்கே போய் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் அதை ஃபைனல் பண்ணலை. விக்ரமும் வந்து அதை ஃபைனல் பண்ணதாக தெரியல. ஸோ அதற்குள் வந்து அந்த தகவல் வெளியில் வந்திருக்கு. ஆனால் நல்ல டைரக்டர் அவர், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டைரக்டரு. அவரோட விக்ரம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணால் கட்டாயமாக அது பெரிய ஹிட் படமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு அவர் சொல்லாமல் இருக்கணும். என்னப்பா அண்மை காலமாக விக்ரமுடைய பெரிய வியாதியே அதுவாக தான் இருக்குது. இதை மாற்று அதை மாற்று நல்ல கதையெல்லாம் சொதப்பி எந்த அளவுக்கு ஓடாமல் போகணுமோ அந்த அளவுக்கு அவரே பண்ணிடுறாரு. இப்போ இருமுகன் டைரக்டரை பொறுத்தளவுக்கு, ஆனந்த் சங்கரை பொறுத்தளவுக்கு வரும்போதே ஒரு பக்காவான ஸ்கிரிப்டோடு வரக்கூடிய நபர் தான் அவர். அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக விட்டிங்கன்னா ஒரு நல்ல படமாகவே கிடைக்கும். துருவ் விக்ரம் அவர் எங்கே போனாலும் வந்து அனுபமாவுடைய கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் காதலிக்கிறீங்களா காதலிக்கிறீங்களான்னு. எந்த அளவுக்கு உண்மை நான் அவங்க 2 பேரும் நேரம் காதல் இல்லைங்க. இப்போ என்னென்னா, இப்போ அந்த பைசன் படத்தில் அவங்க 2 பேருக்குமான ஒரு இன்டிமசியாக நம்ம பார்த்தோம், ஸ்க்ரீனில் பார்த்தோம். இப்போ மக்கள் என்னென்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் பொழுது ஏதோ அவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, சுற்றி ஒரு 100 பேர் நிற்பாங்க. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடக்கும். இந்த லவ்வே வந்து எந்த எமோஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடக்கும். அது திரைக்காக பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இவங்க என்னென்னா அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அது கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறது வந்து அது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. பட் அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும்.